சுவாமியை அந்த அளவுக்கு நீங்க உள்வாங்குங்க. ஏதோ 10ஓட 11 தெய்வம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சுவாமி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுவாமியை உள்வாங்கணும். எப்படின்னா குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மன். நீ காண்கின்ற காட்சியெல்லாம் உன் குருவே, மற்ற காட்சியெல்லாம் மாயா, உன் குருதான் மெய். அதனாலதான் குரு திருமேனி காணுதல் மெய் அப்படின்னு சொல்லிட்டா. மெய்னா உண்மை இல்லை, உன் குருதாப்பா உண்மை, அவர் என்ன சொல்றாரோ அதை செய், உனக்குன்னு தனியா எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்படித்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படித்தான் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி தான் நாம இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாத்தான் இப்போ இந்த குரு பக்தினால புகழ் அடைஞ்சவங்க எல்லாம் எப்படி அடைஞ்சாங்க? குரு பக்தியில குரு சொன்னதை செஞ்சவங்கனாலதான் புகழ் அடைஞ்சிருக்காங்க. வேற எப்படியுமே புகழ் அடையல. புகழ் அடைஞ்சாலும் தற்காலிகமா இருக்கும். எப்படி இருக்கும்? தற்காலிகமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். 100% இது ஒரு தவமா தான் எடுத்துக்கணும். சுவாமி இன்னமும் நம்ம உள்வாங்கணும். கால நேரம் பார்க்காம சுவாமிக்காக நம்ம நம்மளை அர்ப்பணிக்கணும், பணி செய்யணும். அப்படி பணி செய்யறவனுக்கு எல்லாம் பகவான் என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. எப்படின்னா 100ல ஒரு ஆளா இருக்கீங்களா இல்ல 100ல நீங்க நம்பர் 1 வாரீங்களா அப்படிங்கிறது அவங்கவுங்க தீர்மானம் பண்றது. அன்னைக்கு கூட அனுப்பி வச்சிருந்தேன், உன்னுடைய எண்ணம் எது தீவிரமா இருக்கோ அதுதான் உன் வாழ்க்கைய தீர்மானம். எஸ், 100%. இதை யாரெல்லாம் 100% உள்வாங்குறீங்களோ உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்கும். நீங்க எப்படி எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் ரகசியமா பகவான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அது உங்க வாழ்க்கையா மாறிடும். அப்போ எந்த எண்ணத்தை இங்க விளைய செய்யணும், எதை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க உறுதியா இருக்கும். நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும் சொல்லி வச்சாங்க. எப்படி சொன்னாங்க? நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். இதுதான் நம்மளுடைய விளைச்சலா இருக்கணும். இங்க நம்மளுடைய விளைச்சல் எதுவா இருக்கணும்? இதுவா இருக்கணும். இல்லைன்னா பொறாமை, பேராசை, அபகரிக்கும் நிலை, கபோதி நிலை, ஏதேதோ ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா அதுல நல்ல விளைச்சலா? அது நல்ல விளைச்சலா? சுயநலம் நல்ல விளைச்சலா? அப்ப கிடையாது. அடுத்தவங்களை பயன்படுத்திக்கிறது எதுவுமே நல்ல விளைச்சல் கிடையாது. நான் கூட அடிக்க சொல்ல, ஏன் தேவைக்காக உங்களை யாரும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எனக்கு நல்ல விளைச்சல் கிடையாது. என் தேவைக்காக உங்களை என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணிக்க மாட்டேன். வாய்ப்பு இருந்தா குருவுக்கு செய், வாய்ப்பு இருந்தா பகவானுக்கு செய், ஓடி. எனக்கா நீ எந்த வேலையை செய்யணும் சொல்ல அப்படின்னா அது நல்ல விளைச்சலே கிடையாது. அது நல்ல விளைச்சல் நிச்சயம் கிடையாது. அப்போ யாருக்காக நீ செய்யணும்? குருவுக்கு செய்யணும், பகவானுக்கு செய்யணும். செய்ய ஓகே, ஓடி. அவங்களுக்கு செஞ்சாதான் சரியான விளைச்சல். அதுல உனக்கு என்னது நினைக்கணும்? நல்லதை செய்யணும், நல்லதை செய்யணும், நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற சூழல் இருந்தா தான் இது நல்ல விளைச்சல். அப்போ உன்னுடைய எண்ணம் எதை தீர்மானிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நல்லாவே புரியும். அப்ப நம்ம யாரை நினைக்கணும்? குருவை நினைச்ச. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் முட்டாள். நீங்க எல்லாரும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நல்லா படிக்கணும். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வெளி உலக அறிவு இருக்கு? எனக்கு எல்லாம் கிடையாது, சுத்தமா கிடையாது, சுத்தமா கிடையாது. ஆனா இருந்த பட்சத்துல ஏதோ உங்களோட உரையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பட்சத்துல இது யார் கருணை? குரு கருணை. யார் கருணை? குரு கருணை. என்னை கேட்பாங்க, 3 வருஷத்துல எல்லாத்தையும் எல்லாம் ஓரளவு சாஸ்திர கருந்தெல்லாம் படிச்சுக்கலான்னு கேட்டாங்க. நான் அப்படி எல்லாம் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப ரகசியமான வார்த்தையெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு கேட்பாங்க. அதுவே என்னுடைய குரு கருணை. அது என்னுடைய குரு கருணை. இப்போ ஒரு சில பேர்லாம் வேதம்னா வேதம் படிச்சு அதை மட்டும் ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் பாட்டு படிக்கிறான், ஒரு சாமியார் பாட்டு படிக்கிறான், அந்த சாமியார் மாதிரி முடியுமா? பாட்டு பாடுறதுல அவரு கிங்கு, பாட்டு பாடுறது மட்டுமே அவன் வேலையா வச்சிருக்கான். ஒருத்தர் பாத்தீங்கன்னா தியானம் கத்து கொடுக்குறான், தியானத்துல அவர் கிங்குப்பா, தியானம் பண்றது மட்டுமே அவனுடைய வேலையா வச்சிருக்கான். ஆனா நாம அப்படி இல்லை. காலையில 11 மணி எழுதி ஒரு வேலை பார்ப்போம், 11 மணிக்கு 2 மணி எழுதி ஒரு வேலை பார்ப்போம், 2 மணில இருந்து 5 மணி எழுதி ஒரு வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணுவோம். சோ இது திறமைன்னு சொல்ல முடியாது, இது கருணைன்னு சொல்லணும். இது கருணைன்னு சொல்லணும். அப்படி ஒரு சில பேர்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. வேலையும் பாக்குறீங்க, இதையும் பண்றீங்க, அதையும் பண்றீங்க, இதையும் பண்றீங்க, எப்படி உங்களால முடியுது? அப்ப யாரு கருணை? குரு கருணை. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அதை பெருமை பேசுறதுக்குலாம் ரொம்ப இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு என்ன ஒண்ணுமே கிடையாது. சார் அது சாதனைன்னு கேட்டா சாதனை இல்லை. இது என்னுடைய சாதனைன்னு சொல்ல மாட்டேன், இது யாருடைய கருணைன்னு சொல்லுவேன், குரு கருணை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருப்போம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் இப்ப வெறும் பாட்டுல மட்டும் புகழட ரொம்ப ஈஸி. நான் பாட்டுக்கு 4 வருஷம் போய் பாட்டை கத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு பாட்டுல மட்டும் புகழடைஞ்சிட்டு போயிடலாம். அது மட்டும் பெரிய வேலையா? கிடையாது.
நமக்கு குரு பரம்பரை கொடுத்த அந்த ரூல், ஒரு சில விஷயங்கள். அப்போ ஒரு வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, எல்லாத்தையும் சிறப்பா கவனிக்கிறது ரொம்ப சூப்பர். ஆனா இது நம்மளுடைய திறமையில நடக்க நினைச்சானா அது முட்டாள்தனம். யாருடைய கருணை? குரு கருணை அப்படின்னு யார் நினைக்கிறானோ அதுதான் உண்மை. சோ இது குருநாதருடைய கருணை. அது மாதிரிதான் சுவாமிக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த அர்ப்பணிப்பும், சுவாமியை தீவிரமா நம்புறதும். சுவாமியை வந்து அதை சொல்லல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. குரு பக்தியில மட்டும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. குருவை நம்பினவனுக்கு வேற தெய்வமே கிடையாது. எஸ், வேற தெய்வமே கிடையாது. எல்லா தெய்வமும் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா குருவை நம்பினவனுக்கு கிடையாது. அதே மாதிரி குருவை நம்பினவனுக்கு பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. குருவை நம்பினவனுக்கு சாஸ்திரம் கிடையாது, சாரி ஜாதகம் கிடையாது. என்ன கிடையாது? ஜாதகம் கிடையாது. குருவை நம்பினவனுக்கு கெட்ட நேரமே இல்லை. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஒரு சரஸ்வதி பாய் கூட ஒரு கதை போட்டு விட்டாங்க, நல்லா தெரியாத கதை கூட சொல்றேன். ஒரு சீடனும் குருவும், பாகவதத்துல ஒரு கதை தான். ஒரு சீடனும் குருவும். அந்த சீடன் குரு மேல அவ்வளவு விசுவாசம். தன்னுடைய வாழ்நாள கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் குருவுக்கா அர்ப்பணிச்சுட்டான் அந்த சீடன். அந்த சீடனுக்கு ஒரு கண்டம், சர்ப்ப கண்டம். என்ன கண்டம்? சர்ப்ப கண்டம். இந்த விஷயத்த யாரு? நாகராஜனே சொல்லிட்டு போறான். யார்கிட்ட? குருவிட்ட. அப்ப குரு அவ்வளவு விசேஷமானவன். நாகராஜன். யாரு நாகராஜன்? நாகங்களுக்கெல்லாம், இந்த சர்ப்பத்துக்கெல்லாம் ராஜா. அந்த ராஜாவே, அந்த தேவதையை வந்து குருவிட்ட சொல்லுது, உங்க சீடனுக்கு ஒரு கண்டம் இருக்கு, ஆனா அந்த கண்டம் நிச்சயம் அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அனுமதி வேணும். உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய சீடனை அட்டாக் பண்ணும் அப்படின்னா நீங்க சாப விட்டா எனக்கு நாகராஜா அப்படிங்கிற அந்த போஸ்டிங்ல இருந்து நான் கீழே வந்துருவேன். குரு சாவும் உலகத்துல கேடு, குரு சாவும் உலகத்துல மகா கேடு. அப்போ அந்த சாபத்துக்கு என்னால ஆளாக முடியாது. இருந்த பட்சத்துல நிச்சயம் சார்பா ஒரு நாகம் வந்து கடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாகராஜாவும் சொல்றாரு. அப்போ குருவுக்கு ஆழ்ந்த சிந்தனை. அதுக்காகத்தான் எந்த குரு வந்து சீடன்ட்ட வேலையை வாங்கிக்க மாட்டாங்க. நீ எது செஞ்சாலும் பகவானுக்கு செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கடன் பற்றுவாங்க, இப்படி ஒரு கடன் பற்றுவாங்க. அந்த சீடனை வந்து முழுசா பாதுகாக்கிற பொறுப்பு வந்துடும். அப்படி பொறுப்பு வந்துச்சுன்னா அவருடைய வேலையை செய்ய முடியாம போயிடும். அவருக்குன்னு வேலை இருக்கும்ல, அந்த வேலை செய்ய முடியாம போயிடும். நீ எது செஞ்சாலும் பகவானுக்கு செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ இந்த சர்ப்பம் வருது, சர்ப்பமும் வந்து பேசுது. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தூங்குறாங்க. தூங்கும் போது சீடன் ஆழ்ந்து தூங்குறான், சீடன் வந்து ஆழ்ந்து தூங்குறான். அப்போ அந்த சர்ப்பம் வந்துருச்சு கடிக்க. இருந்தாலும் அந்த சர்ப்பம் குருவிட்ட பேசுது. முதல்ல நாகராஜா சொன்னாரு, இப்போ யார் சொல்றா? சர்ப்பம் பேசுது. உங்க அனுமதியோட கடிச்சாதான் எங்களுக்கு வந்து சாபம் இருக்காது, நீங்க சாபம் விட்டீங்கன்னா போச்சு, இப்போ உங்க அனுமதி வேணும். உனக்கு என்ன கட்டளைன்னு பாம்புட்ட கேக்குறாங்க. எனக்கு வந்து இவனை கடிச்சு என்னுடைய விஷத்தை உனக்குள்ள இறக்கணும், அவனோட ரத்தத்தை கொஞ்சம் நான் உறிஞ்சணும், இதுதான் எனக்கு கட்டளை. ரத்தம் உனக்கு வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டேன். எஸ். அப்ப என்னாச்சு? சீடனுடைய கழுத்துல கத்திய வச்சு லேசா அறுத்து அந்த ரத்தத்தை பாம்புக்கு பக்கத்துல வர. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆழ்ந்த தூக்கத்துல குரு நம்ம மேல கத்தி வச்சிருக்கார், கழுத்தை அறுக்கிறான்னு சீடனுக்கு தெரியுது. சீடனுக்கு தெரியுது. இருந்த பட்சத்துல எந்த அசைவுமே இல்லை, அப்படியே ஜடமா கிடக்குறான். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அயோக்கிய குரு, திருட்டு குரு, போலி குரு, நீலாம் சாமியா அப்படி இப்படி கத்திடுவோம். ஆனா அந்த குரு, அந்த சீடன் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்ல. குரு கழுத்து அறுத்தாவும் நமக்கு வந்து பாக்கியம், அறுக்கட்டும், அப்படி ஜடமா கிடைக்கிறார். கழுத்த குரு அறுக்கிறார், ரத்தத்தை எடுக்கிறார், ஒரு சொட்டை விடுறார். பாம்பு அந்த ரத்தத்தை உறிஞ்சிச்சு, தன்னுடைய விஷத்தை அந்த ரத்தத்துல வந்து செலுத்திச்சு. எனக்கு வழங்கப்பட்ட, என்னுடைய ராஜா எனக்கு வழங்கப்பட்ட வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி குரு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிருச்சு. லேசா கழுத்தை அறுத்தாச்சுன்னு சீடன் கேட்கிறார். சீடன் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு கேட்கிறார், என்னப்பா கழுத்து இது வலிக்கிறாங்க? ஆனா நான் செஞ்சதுல உனக்கு தெரியுமா? ஏதோ பண்ணுனீங்க. ஆனா சீடனுக்கு என்ன நடந்தது? நீங்க எது பண்ணாலும் என்னுடைய நன்மைக்குத்தான் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்ததுனால எந்த அசைவுமே இல்லை. குரு எது செஞ்சாலும் நமக்கு நன்மைக்குத்தான் செய்யும். நிச்சயம் அவருக்கு சுயநலம் இல்லாத குருவா இருக்கணும், போர்ட்டோடி குருவா இருக்கக்கூடாது. தன்னை வந்து தன்னுடைய வேலை, வாப்பா என் வேட்டியை துவப்பா, என் டவுசரை துவ, 4 பாத்திரத்தை கழுவி போடு, வீட்டுல வந்து கொஞ்சோண்டு கால்வாயை நோண்டி விடணும் வா அப்படின்னு வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போய் வேலை வாங்குறான்ல, அவனுக்கு கிடையாது. நிச்சயம் உங்கள்கிட்ட இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதவனா இருக்கணும். இப்படித்தான் எந்த குருவும் நம்ம தேடணும். நீங்க எது செஞ்சாலும் பகவானுக்கு செய்யுங்க. பகவானுக்காக கோடி கோடியா செய்யணும், தப்பில்லை. நம்மள அவர் பக்கம் திருப்பி விடணும்.
நம்மளை யார் பக்கம் திருப்பி விடணும்? பகவான் பக்கம் திருப்பி விடணும். அப்படி ஒரு நபர் இருக்கணும். குரு எது செஞ்சாலும் நம்மளுடைய 100% நன்மைக்கு தான் செய்வார், மற்ற தெய்வங்கள் செய்யாது. இதே கண்டங்கள்ல மற்ற தெய்வம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவனுடைய விதியை அனுபவிச்சுட்டு போன தெய்வம் சொல்லும். சொல்லி இருக்கு, சாஸ்திரத்துல புராணத்துல இருக்கு. தெய்வம் சொல்லும், உன்னே நம்பி கிடந்தானே, நம்பிதான் கிடந்தா அவனுக்கு விதிக்கிற பட்சத்தை என்னால என்ன முடியும், நான் அவன் என்ன பண்றேன், கையை விட்டுறேன்னு சொல்லிடும். ஆனா குரு விட மாட்டார், நிச்சயம் விட மாட்டார், சாஸ்திர பிரமாணம். அப்போ குருவை தாண்டி உலகத்துல தெய்வம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நம்ம வளமா மாத்தும். ஓகே, அதுக்கப்புறம் யாராருக்கு என்னென்ன கரும வினை வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? ஜீசஸ காட்டி பிடிச்சவனே சீடன் தான். ஜீசஸ காட்டி பிடிச்சவன் யாரு? சீடன் தான். எஸ். அப்போ ஜீசஸ்க்கு ஒரு புகழ் இருக்குன்னா அவனுக்கு ஒரு களங்கமான புகழ் இந்த உலகத்துல இருக்கு. களங்கமான ஒரு புகழ் இந்த உலகத்துல இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஜீசஸோட 3வது நபர் அவர். முதல் சீடன் வந்து ஒரு மீனவன், 2வது சீடன் ஒரு பூக்காரன், 3வது சீடன் வந்து கழுதை மேய்க்கிறவன், கழுதையும் பண்ணி மேய்க்கிறவன். 3வது சீடனே இவன். ஆனா இவன் தான் ஜீசஸ காட்டி கொடுத்தான். எதுக்காக தெரியுமா? வெறும் 20